ठीक करिए, उसी में सब कुछ रहता है। உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் நல்லா இருக்கும்போது எல்லாமே சரியா நடக்கும் உங்க வாழ்க்கையில. आपका सोच विचार जब सही रहेगा तो सारे कार्य जो आपके आपके ऊपर जो है सफल होगा। எண்ணங்களை தானே பாஸ்டர் சரியா வச்சுக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. आप ऐसा बोलते होंगे कि सोच विचार को ही मैं ठीक कर कर नहीं रख सकता हूँ, ऐसा जो आवाज मुझे सुनाई पड़ता है। எண்ணங்களை எப்படி சரியாக வைத்துக் கொள்வது? कैसे सोच विचार को हम सही में रखे? எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்வதற்கு சரியான நபர்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கணும் முதல்ல. सोच विचार को सही तरह रखने के लिए हम जिससे जुड़ते हैं वह लोग जो है सही होना चाहिए। நல்ல பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவாய் பேசுகிற மக்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் தொடர்பை நீங்கள் எவ்வளவு ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க எனர்ஜியும் பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். और अच्छा जो पॉजिटिव सोच के साथ रहने वालों के साथ जितना आप अधिक जुड़ेंगे उतना ही आप भी जो है पॉजिटिव में ही रहेंगे। எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருக்கிற ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாங்க, எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் புலம்பி புலம்பி பேசுற ஆள் கூட உங்க எப்ப பாரு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க எதுக்கு எடுத்தாலும். अगर हमेशा चिंता के बारे में ही बड़बड़ाते वाला बोलने वाले दोस्त के साथ आप जुड़ेंगे तो आप भी कुछ दिन बाद वैसा ही चिंता में रहेंगे। ஒரு ஆள் ரொம்ப புலம்புறான், எதுக்கு எடுத்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அவன் நல்லா தான் இருப்பான், நல்ல வேலை இருக்கும், நல்ல வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும், சின்ன ஏதாவது ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கும், ஆனால் அது அவனுக்கு பெருசாக தெரியும். அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரியே பேசுவான். அப்படி இருக்கிறவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக போயிடணும். एक व्यक्ति के पास सारा कुछ संपत्ति रहने से भी कुछ कुछ कमी तो रहेगा उसका जीवन में, वो जो है वो कमियों को देखकर ही वो चिंता होकर बात करते रहता है, तो आप आके उस तरह व्यक्ति से दूर हो जाइए। எப்பவும் நல்லதையே பேசுற 4 பேர் உங்களை சுத்தி இருந்தாங்கன்னாலே உங்க வாழ்க்கை நல்லா மாறும். अच्छा बात करने वाले अगर 4 जन आपके साथ रहेंगे तो आपका जीवन भी बदल जाएगा। வியாதியை பத்தி ரொம்ப பேசுற ஆள் கூட ரொம்ப இருக்கக்கூடாது. और रोग के बारे में बहुत जो बोलते हैं ना उनके साथ भी संगति नहीं रखना। கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் வியாதியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. कुछ दिन में आपको भी वो रोग को लाकर छोड़ देंगे। ஆமா, உங்களுக்கும் மூட்டு வலி ஆரம்பமாயிரும், அவன் மூட்டு வலி உங்களுக்கும் வரும் அப்புறம். और आपको भी उसका जो घुटना दर्द था वो आपको भी आ जाएगा। என்னடா அது நமக்கு மூட்டு வலியே இல்லையே இப்போ எங்கேந்திரா வந்துச்சு நீங்க தேடினீங்கன்னா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா உங்க மூட்டுலயும் வலிக்க ஆரம்பிக்கும். तो आप देखिए मेरे पास घुटना दर्द कहाँ से आया करके सोचेंगे तो उस व्यक्ति का द्वारा ही आपके पास भी घुटना दर्द आया होएगा। நம்ம எல்லாருமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மனிதனுமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது எப்படி ஒரு கரண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அதுபோல நம்ம எல்லாருமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். तो हम सारे लोग जो है एनर्जी को ट्रांसफॉर्म करने वाले हैं। जैसा करंट जैसा ट्रांसफॉर्म होता है बिजली में, उसी तरह हम भी जो है आपस में एनर्जी को ट्रांसफॉर्म कर सकते हैं। कर सकते இல்ல கர்றேன். நம்ம எல்லாருமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனர்ஜியை பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும், நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் உங்க எனர்ஜியை இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க, இன்னொருத்தர் எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. कर सकते नहीं है, हम करने वाले ही हैं, करते ही हैं, क्योंकि जैसा आप हम नहीं सोचने से भी नहीं चाहने से भी ऑटोमेटिकली जो है हम एनर्जी को जो है ट्रांसफॉर्म करते रहते हैं एक दूसरे के साथ, दूसरा का एनर्जी जो है हम में आता है। நீங்க உங்க எனர்ஜியை நீங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க நினைக்கலாம் நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லையேன்னு, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு 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 இடத்துக்குள்ள போனாலே உங்க எனர்ஜி அந்த எல்லை எங்கிலும் பரவ ஆரம்பிக்கும்.
आप सोच बोलेंगे कि मैं अपना एनर्जी तो किसी को नहीं देता हूँ। ऐसा नहीं है, अगर आप एक जगह पर जाते हैं तो भी आपका एनर्जी वो माहौल में स्प्रेड होगा। நீங்க உங்களையே அறியாம உங்க எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. आप नहीं जानते हुए भी अपना एनर्जी को आप देते ही हैं। இன்னைக்கு இந்த காலையில இவ்வளவு பேர் நீங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்க வர்றீங்கன்னா அதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றீங்க. நீங்க நினைக்கிறீங்க அங்க காலைல பிரசங்கம் கேட்டு போறோன்னு. கிடையாது. இது ஏதோ காதுல கேட்டு போற மேட்டரே கிடையாது. நீங்க என்கிட்ட இருந்து என்னுடைய எனர்ஜியை தான் வாங்குறீங்க. आप अभी इतना जन मेरे इस प्रार्थना में आप जुड़े हैं ना, आप ऐसा ही नहीं आए, मेरा एनर्जी को लेने आए हैं। आप सोचते होंगे कि मैं सिर्फ वचन को सुनने के लिए आया हूँ, परंतु ऐसा नहीं है। आप जो है मेरे से मेरा एनर्जी को लेते हैं। நான் ஒரு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளா இருக்கேன். உங்களுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுகிற ஆளாக நான் இருக்கிறேன். मैं जैसा हूँ, एक एनर्जी को ट्रांसफॉर्म करने वाला हूँ। मेरा एनर्जी को आप सभी को देता हूँ। ஸோ அதுபோல நீங்களும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களையே அறியாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. तो आप भी जो है जानते और नहीं जानते हुए भी, चाहते हुए भी नहीं चाहते हुए भी, क्या अपना एनर्जी को आप दूसरों को देते ही हैं। அதே போல மற்றவர்களுடைய எனர்ஜியை நீங்கள் ரிசீவும் பண்ணுவீர்கள். उसी प्रकार दूसरों की एनर्जी को भी आप लेते हैं। ஸோ நீங்க ரொம்ப நெகட்டிவான பீப்புளோட இருக்க ஏன் ஒருத்தன் நெகட்டிவா மாறுறான், அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய தாட்ஸும் ஏன் நெகட்டிவாக மாறி போகிறதுன்னு சொன்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே உங்க எனர்ஜி லெவல் வீக்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட எனர்ஜி உங்களுக்குள்ள நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. तो आप जितना अधिक जो है नेगेटिव पीपल के साथ जुड़ेंगे, आपका एनर्जी जब कम रहेगा, लो रहते वक्त उनका एनर्जी जो है आपके साथ जुड़ने के बाद आप भी उनके समान नेगेटिव एनर्जी को रिसीव करके नेगेटिव बात करने स्टार्ट करेंगे. அதனாலதான் சொல்லுகிறோம், நீங்க நெகட்டிவான பீப்புள் கூட ரொம்ப நெகட்டிவா இருக்காங்களா, நீங்க நல்லா பாசிட்டிவா இருந்தீங்கன்னா நிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்களே வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படிப்பட்ட பீப்புள்கிட்ட இருந்து தூரமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. अगर आप अच्छा पॉजिटिव में बहुत स्ट्रांग है तो आप उसको सह सकते हैं। अगर आप खुद ही जो है वीक है, अपना एनर्जी लेवल में वीक है, तो आप उस तरह जो नेगेटिव पीपल के साथ जो है संगति मत रखिए, उनसे दूर रहिए. इतने பேருக்கு நான் சொல்றது புரியுது நல்லா? कितने लोगों को अभी जो मैंने बोला वो समझ में आया? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. ஒன் கண்ணன்னு போட்டிருக்கு. ஒன் கண்ணுன்னு போட்டிருக்கு. ये सारा आत्मिक विषय है. பைபிள்ல ஒன் கண் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. நீதிமொழிகள்ல பார்த்தீங்கன்னா ஒன் கண். ஒன் கண் அப்படின்னா ஹிந்திமே நசர் நசர் ரக்னா. என்ன சொல்லலாம், அந்த கண்ணு படுதுன்னு சொல்ற அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நசர் லக்யாவா? பூரி நசர் லக்யா. பூரி நசர் லக்யான்றாங்க பாருங்க. அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி சார்ந்த மேட்டர் தான். तो बाइबल में भी नीति वचन में लिखा है कि बुरी नजर के बारे में, वो जो बुरी नजर के वो सारी चीज बातें जो है नेगेटिव एनर्जी में ही रहता है. ஸோ இதெல்லாம் பாஸ்டர் நாங்கள் நம்புறதில்ல அப்படின்னா, நீங்கள் நம்புறது இல்லாத இடத்து அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணலையே, அதான பிரச்சனை. வெறும் நம்ப மாட்டேன்னு மட்டும் சொன்னா போதுமா? आप बोलते होंगे कि पास्टर मुझे इस बात में सब विश्वास नहीं है, बुरी नजर में सब बोलेंगे तो अच्छा है। आप उतना अधिक विश्वास में, पॉजिटिव में आप बड़े हैं तो कोई बात नहीं है, अच्छा है। लेकिन अभी तक हम वो लेवल तक नहीं पहुंचते हैं, वही तो प्रॉब्लम है. ஃபுல்லா நெகட்டிவாவே தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எல்லா எமோஷன்ஸ் உள்ள இருக்கிற ஒவ்வொரு தாட்ஸும்
ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு ஃபியரு, அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு, மனசுக்குள்ள கசப்பு, வைராக்கியம், பேர்டனை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு, ஒரே பாரத்தோட நாள் முழுசையும் கடத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு மட்டும் சொன்னா போதுமா? हम जो है सुबह से लेके रात तक हमारा थॉट्स और इमोशंस जो है नेगेटिविटी में ही भरा हुआ रहता है। चिंता करते हैं, डरते हैं, दुख होते हैं, दूसरों के प्रति हम बोलते हैं। इस तरह दिन भर हम नेगेटिव थॉट्स में रहते हुए हम कहते हैं कि हम ये बुरी नजर पर सब विश्वास नहीं रखता पास्टर करके। அதை நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியில நீங்க அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகணும். அப்ப இதுல எதுவுமே உங்க லைஃப்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. तो आप उस बुरी नजर पर विश्वास नहीं करते हैं तो आप उतना अधिक जो है अपना पॉजिटिविटी को बढ़ा कर रखिए, तब ये सारा चीज जो है नेगेटिविटी आपको अटैक नहीं करेगा। ஸோ எப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை எப்போ வந்து தொடுது அப்படின்னா, நாம் நம்மளும் நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது நெகட்டிவ் ஈஸியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள. और ये कब नेगेटिविटी आपको आपके साथ आता है बोलने से, जब आपका एनर्जी लो होकर जब आप नेगेटिव में रहेंगे तो दोनों नेगेटिव प्लस नेगेटिव जुड़ते हुए आप नेगेटिव को प्राप्त करते हैं। ஸோ நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான வழி என்ன? முதலாவது சொன்னேன், நெகட்டிவான பீப்புளோட நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா நெகட்டிவான பீப்புளோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப 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 இது வைக்கக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கறது, அந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும். और आप कैसे ये नेगेटिव बातों से आप दूर हटेंगे, बाहर आएंगे, परिवर्तन कैसा आएगा बोलने से, मैं पहले जैसे बोला, आप नेगेटिव पीपल्स के साथ जुड़ना कम करिए। जितना लोग नेगेटिविटी बोलते हैं उनकी बातों से आप दूर रहिए। அடுத்தது, பைபிள்ல இருந்து நிறைய விசுவாச வார்த்தைகளை எடுத்து எழுத ஆரம்பிங்க. வாக்குத்தத்தங்களை எடுத்து எழுத ஆரம்பிங்க. तो आप बाइबल से बहुत सारा वादा वचन को लेते हुए आप उसको लिखना शुरू करिए। நீங்க வியாதியா இருக்கீங்க, நீங்க உணர்றீங்க, உங்களுக்கு ஒரு பலகீனமா உடம்புல தெரியற மாதிரி இருக்குன்னா நிறைய ஹீலிங் பத்தின வசனங்களை எழுத ஆரம்பிங்க. अगर आप कमजोर है, रोग से पीड़ित है, तो आप छुटकारा और चमत्कार का वचन को आप अधिकतर लिखिए। அதை வாயில சொல்றது ஒண்ணு இருக்கு, எழுதுறது ஒண்ணு இருக்கு. நான் சொன்னேன், சொல்றதை விட எழுதுறது இன்னும் பவர்ஃபுல் அப்படிங்கிறேன். और मुंह से शब्द से बोलना अलग होता है और हाथ से लिखना अलग होता है। मैं कहता हूँ लिखने में और भी जो है सामर्थ्य है। வாயில சொல்றதுல கூட மைண்ட் எங்கேயோ ஓடி போயிடும். हम मुंह से कहते वक्त हमारा दिमाग जो है और कहीं भाग जाएगा। நீங்க என்ன பண்ணணும்னா எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். आप जो है लिखना है, जब लिखते हैं उसको बोलते हुए लिखना है। சொல்லி எழுதணும். நேரம் எடுத்து உட்கார்ந்து எழுதுங்க, அதை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. और समय निकाल कर उसको बोल कर लिखिए। அப்படி நீங்க நிறைய காரியங்களை, வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க நிறைய எழுத ஆரம்பிங்க. பொருளாதாரத்துல வீக்கா இருக்கீங்களா, பொருளாதாரம் சார்ந்த வாக்குத்தத்தங்களை எடுங்க. நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தங்களை 1000 தடவை கூட எழுதுங்க, தப்பே கிடையாது உட்காந்து. और आप जो है अधिक वादा वचनों को ढूंढ कर निकाल कर बोल कर लिखिए। अगर आप फाइनेंशियली स्ट्रगल में है तो आप आशीष की वचन में मुझे कोई भी कमी कटी नहीं होगा, ऐसा वचन को बोल कर लिखिए। 1000 बार लिखने से भी कोई फर्क नहीं पड़ता, लिखिए। உங்களுக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்க, உங்களுக்கு யாராவது சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னா அதுக்கேற்ற வசனங்களை எடுத்து எழுத ஆரம்பிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படிங்கிறத எழுத ஆரம்பிங்க. तो अगर आप ऐसा महसूस करते हैं कि मुझे कोई किसी ने जादू टोना कर दिया है, तो आप उसका प्रति जो है अच्छा एक वादा वचन को निकाल कर लिखिए कि याकूब के विरुद्ध और इजराइल के विरुद्ध कोई भी प्रकार का जादू टोना नहीं है और कोई हानि उन्हें नहीं होगा, ऐसा वचन को निकाल कर लिखिए।
உங்க எல்லா பிரச்சனைக்கும் வேதத்துல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. आपकी सारे समस्या के लिए पवित्र शास्त्र में जो है वादा वचन है। அதை நீங்க எழுத பழகுங்க. எழுதி அதை அறிக்கை செய்யுங்க. அதை டெய்லி காலையிலயோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ அதை நீங்க மனதார முழு மனசோட உட்கார்ந்து அதை அறிக்கை செய்ய பழகுங்க. आप उसको बोलते हुए लिखिए, उसको सुबह और शाम रात को आप उसको पढ़िए, उसको जो है बहुत महसूस के साथ, इमोशन के साथ आप फील कर कर पढ़िए। ஸோ இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். और लगातार ऐसे करते वक्त आपका एनर्जी जो है नेगेटिविटी से पॉजिटिव में चेंज होगा। அடுத்தது ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபத்துல உங்களுடைய நல்ல நேரத்தை செலவு பண்ணுங்க. और दूसरा जो है परमेश्वर की उपस्थिति में आप प्रार्थना में अधिकतर आपके समय को बिताइए। அடுத்தது அன்வான்ட் ஃபோன் கால்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அன்வான்ட் ஃபோன் கால்ஸ்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனையும் உலகத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க காது ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. और जो जरूरत नहीं है उसका कॉल्स को जो है आप अटेंड मत करिए। आप सोचते होंगे कि मैं सिर्फ मतलब न्यूज लेना चाहता हूँ, आप आके जरूरत वाला चीजों को मत सुनिए। आपका कान जो है एक डस्टबिन नहीं है कि वो सारे बातों को आप सुनने के लिए। அவனை பத்தி என்ன சொல்றான், இவனை பத்தி, உங்களை பத்தி இவன் இப்படி சொன்னான், உங்களை பத்தி அவன் அப்படி சொன்னான், உங்களை பத்தி இவன் புகழ்ந்து பேசினான், உங்களை பத்தி இவன் குறை சொன்னான், எல்லா இன்ஃபர்மேஷனையும் போய் உக்காந்து கேட்டுக்கிட்டு அவங்க என்னை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்க என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி உடனே எவனோ ஒருத்தன் எதையோ ஒன்று சொன்னான்னு சொல்லி அதை உடனே போய் கேட்கறது, உடனே ஃபோன் பண்ணி அதை விசாரிக்கிறது, உடனே போய் சண்டை போட நிற்கிறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களை கெடுக்குறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ அவங்களுக்கு ஏதோ செய்ய போறீங்கன்னு, சொந்த காசில் உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறீங்க. आप जो है मैं सिर्फ न्यूज गैदर करना चाहता हूँ करके अटेंड करेंगे और वो दूसरे के कहानी को बताएगा, ऐसा हुआ, वो उसने ऐसा बोला तेरे प्रति, जो है तेरे विरोध में ये व्यक्ति ऐसा बोला, तो तुरंत आप क्या करेंगे, रिएक्ट करेंगे कि ये कैसा मेरे बारे में ऐसा बोलेगा करके उससे जाके लड़ाई करना। ऐसा सारा जो जरूरत नहीं है वो काम को मत करिए। आप ऐसा करते वक्त सोचते हैं कि आप अपने लिए करते हैं करके, और ऐसा नहीं है। आप खुद अपना पैर में कुल्हाड़ी मारने के अनुसार कार्य को करते हैं। உங்க காது, உங்க கண்ணு, உங்க வாய், இது எல்லாமே உன்னதங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா உன்னதங்களுக்குள்ள போகணும். இதெல்லாமே நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் இப்ப பூமியில மாட்டிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சந்தோஷமா இருந்தா நீங்க உள்ள இருந்து பயப்படுறீங்க, ஆனா உங்களுக்கு கேட்காம இருக்க முடியல. பாருங்களேன், உள்ள இருந்து உங்களுக்கு பயம் வருது, அதை கேட்டா பிரச்சனை வருது, ஆனா உங்களால கேட்காம இருக்க முடியல. பாருங்க, அப்போ உங்களையே அறியாம உங்க ஆத்துமா இதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடுது. பாருங்க, அப்ப அதுலயே தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கண்ணு, காது, வாய் இதெல்லாம் இன்னும் பூமியில மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏர்த்லி ரெலம்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். आपका आंख और आपका कान, आपकी नजर जो है, सारे चीज स्वर्गीय स्थानों के में ही रखना चाहिए। आप नहीं चाहते हुए भी आप इन सारी चीजों को सुनते हैं, देखते हैं। बोलने से आपका आत्मा नहीं चाहते हुए भी जो वर्ल्डली चीजों पर ही उसका नजर रहता है। तो आप समझ जाइए कि आप अभी भी अर्थली रिलम में ही रहते हैं। நீங்க பூமியில தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கண்ணு, காது, வாய் இருக்கு பாருங்களேன், இது மூணும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லானது. இது மூணும் தான் உன்னதங்களுக்குள்ள போகும். இதெல்லாம் வந்து உன்னதங்களுக்குள்ள போற மேட்ரு. இது உன்னதங்களுக்குள்ள போயிருச்சுன்னா இது மூணுமே, அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவும் உன்னதங்கள் மேட்டரை மட்டும்தான் ரொம்ப தியானிப்பீங்க, ரொம்ப நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, ரொம்ப கேட்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னா இது ஃபுல்லா ஏர்த்லி மேட்டர்ஸ்ல மாட்டிக்கும். तो आपका कान और आपका आंख और आपका मुंह, ये तीन चीजें जो है यही बहुत इम्पोर्टेंट है, और ये तीन चीजें जो है स्वर्गीय स्थानों पर रखना चाहिए। जब आप ऐसा रख दिए तो आगे के दिन में स्वर्गीय बातों को ही सुनेंगे, स्वर्गीय कार्यों को ही आप देखेंगे। अगर नहीं है तो आप इस संसार की बातों पर ही जुड़े रहेंगे।
24 மணி நேரமா உட்காந்து நியூஸ் சேனலை ஓட விட்டா நீ தொலைஞ்ச அதோட. और 24 घंटा अगर न्यूज चैनल देखते हैं तो आप खत्म। ம் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையாவது ஒரே ஒரு நல்ல செய்தி சொல்றானா? क्या कोई भी एक न्यूज चैनल में कुछ अच्छी बातें बताते हैं क्या? ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் வந்து இவங்க நல்லதை மட்டும் தாங்க சொல்லுவாங்கன்னு ஒரு நியூஸ் சேனல் சொல்லுங்க. அப்படி நடத்தினான்னா அவன் 4 நாள் கூட அந்த நியூஸ் சேனல் ஓடாது, ஒருத்தன் பார்க்க மாட்டான் அதை. एक न्यूज चैनल आपके नाम बताइए जिसमें कि ये अच्छा बात ही को कहेगा। ऐसा हो ही नहीं सकता, 4 दिन के बाद वो न्यूज चैनल ही बंद हो जाएगा। ஏன்னா மக்கள் ஏற்கனவே பூமிக்கு உரியவங்களா இருக்கிறதுனால அவங்க நெகட்டிவிட்டியை தான் அவங்க கேட்கறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ நாங்கள் அதெல்லாம் விரும்புறது இல்லைன்னு. உங்கள் சோல் உங்களுக்கே தெரியாமல் விரும்புறதுனால தான் எல்லா நெகட்டிவான சேனல்ஸுக்கு தான், நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு தான் வியூவர்ஸ் அதிகமாக வர்றாங்க. உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் பாசிட்டிவாக பேசி பாருங்கள், ஒரு வியூ வராது. तो उस लोग जो है इस संसार पृथ्वी में जो कार्य चलता है उसी को बताते हैं, नेगेटिविटी को ही स्प्रेड करते हैं। आपका आत्मा भी नहीं जानते हुए भी उसमें जाकर सुनने की तरस आता है, क्योंकि उन लोग जो है इस पृथ्वी की कार्यों में ही रहते हैं। பாருங்க, கிறிஸ்டியன்ல ரோஸ்டிங் சேனல்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 65,000 பேர் இருக்காங்க. அது வந்து ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அவ்வளோ சப்ஸ்கிரைபர் எப்படி வராங்க, எங்கிறது வராங்க சொல்லுங்க. अभी क्रिश्चियन चैनल में एक यूट्यूब चैनल है रोस्टिंग क्रिश्चियन चैनल बोल के, उनका सब्सक्राइबर देखेंगे तो अधिक है, 65,000 से अधिक है। क्यों इतना जल्दी इतना लोग उसको सब्सक्राइब करते हैं बताइए? இன்னொருத்தர் நல்லா ஒழுங்காக பிரசங்கம் பண்ணி ஒழுங்காக போட்டால் அவர் அதை கேட்கறதுக்கு ஆளே வராது. ஏன்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நெகட்டிவிட்டியை விரும்பலைன்னு சொன்னாலும் அவங்களே அறியாமல் நெகட்டிவிட்டியை தான் ஈர்க்கப்படுவாங்க. உங்களுக்கு குறை சொல்கிற வார்த்தைகள், மற்றவங்களை பற்றி குறை கேட்கறது, இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய இருதயம் நம்மளையே அறியாமையே ஈர்க்கப்படும். तो पॉजिटिविटी को कोई स्प्रेड करते हैं तो उसमें हमारा हृदय उतना नहीं जाता है। नेगेटिव बातों को अगर कोई बताते हैं तो हम खुद नहीं जानते हुए भी खींचा जाते हैं वो नेगेटिव न्यूज के प्रति। ஏன்னா நம்முடைய ஆத்துமால கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சோலுக்குமே கியூரியாசிட்டின்னு ஒன்று இருக்கு. क्योंकि हमारी आत्मा में हर एक की आत्मा के अंदर एक क्यूरियोसिटी रहता है कि जांचने का। அது எப்பவுமே பாசிட்டிவை விட நெகட்டிவை தான் தேடி அலையும். वो हमेशा जो है पॉजिटिव को छोड़कर नेगेटिव को ढूंढ कर ही जाएगा। அதனால தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது. इसीलिए जो है न्यूज चैनल्स बढ़ते हैं। நீங்க உட்காந்து நியூஸா கேளுங்க, காலையில இருந்து நல்லா விளங்கிடும். आप जो है सुबह से लेके न्यूज चैनल को ही सुनिए, आप अच्छा बढ़ जाएंगे। ஸோ எதை அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க லைஃப்ல. इसीलिए मैं कहता हूँ जो चीज को छोड़ना है, अवॉइड करना है, उसको अवॉइड करिए। நம்ம எல்லாமே நெகட்டிவான காரியங்களை பூரா இழுத்து வச்சுட்டு பாசிட்டிவிட்டி வரமாட்டேங்குதுன்னா எந்த ஜென்மத்திலும் வராது. तो हम जो है सारे नेगेटिव कार्यों को लेते हुए बैठकर हमें पॉजिटिव नहीं आता है, पॉजिटिव सोच नहीं आता है बोलेंगे। நான் நியூஸ் கேட்கறேன்னு உட்கார்ந்தாலே என் மனைவி திட்டுவாங்க. मैं न्यूज सुनने के लिए बैठूंगा तो ही मेरा पत्नी जो है डांटेगी। அங்க 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 இஸ்ரவேலுக்கும் இவனுக்கும் சண்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சீரியஸாக வந்து என் மனைவிட்ட சொல்லுவேன், அம்மா ரொம்ப சண்டை வருதுமா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அதெல்லாம் ஒன்றும் வராது, இப்போ வேலையை பாருங்க. और मैं आके बहुत सीरियस में आके बोलूंगा कि सिस्टर से वहां पर इजराइल में जो है लड़ाई होता है, युद्ध शुरू हो गया है करके, तो तुरंत आके मेरी पत्नी बोलेगी ऐसा सब कुछ नहीं होगा, आप अपना जाकर अपना काम को करिए। இதை முதல்ல கேட்கறத நிப்பாட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக சண்டை நின்றுன்னுவா. सुनना पहले आप बंद करिए, ऑटोमेटिकली युद्ध जो है बंद हो जाएगा। இதை கேட்குற கூட்டம் நிறையா இருக்கிறனால தான் சண்டை நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை கேட்குற ஆளே இல்லை உலகத்தில். இதை முதல்ல கேட்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க, இதை பற்றியெல்லாம் யோசிக்கிங்க ஆள் கிடையாதுங்க அப்படின்றதுக்கு ஆள் இல்லாமல் போனாலே இந்த சண்டை நின்றுருங்க அப்படின்பா.
तो आप जितना अधिक लोग उसको सुनते हैं उसका वजह से जो है वो और भी बढ़ता है। सुनना बंद कर दीजिए तो ऑटोमेटिकली युद्ध भी बंद हो जाएगा। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को जो है ये बात समझ में आया? ம் ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை சரியாக்குங்க, எல்லாவற்றிலையுமே ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களை சுற்றி டெவலப் பண்ணுங்க, உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை பார்ப்பீங்க. तो आप अपने लाइफ को जो है चेंज करिए, अपने एटमॉस्फेयर को, अपने इन्वायरमेंट को जो है आप अच्छा रखिए, तो आप भी पॉजिटिविटी में चेंज हो जाएंगे। காட் bless யூ, ஹாவ் அ நைஸ் டே. இன்றைக்கி நாங்கள் திருநெல்வேலிக்கு போகிறோம். திருநெல்வேலியில் இன்னையிலேருந்து இன்றைக்கி நாளை கழித்து 3 நாள் அங்கே இருக்கிறோம். அங்கே கூட்டங்கள் இருக்குது. ஜெபித்து கொள்ளுங்க உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில். आज के दिन जो है हम तमिलनाडु में तिरुनेलवेली बोलकर एक क्षेत्र में जाते हैं और 3 दिन वहां पर सेवकाई करेंगे। अपना व्यक्तिगत प्रार्थना में हमारे लिए प्रार्थना करिए। காட் bless யூ, ஹாவ் அ நைஸ் டே. परमेश्वर सभी को आशीष करेंगे। प्रेज लॉर्ड पास्टर। பிரைஸ் லார்ட்.